ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாளைக்கு வரக்கூடிய அக்ஷய திருதியை இந்த நாளில் நம்ம எப்படி எளிமையாக முறையில் நம்ம வீட்டில் மகாலட்சுமியினுடைய பூஜையை செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த வசந்த காலத்தை இன்னுமே நமக்கு சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த பூஜையை நாம் செய்யலாம். நாளைக்கு அக்ஷய திருதி ஆரம்பிக்குது இல்லையா? இந்த நாளில் அம்மனுக்கு, அதாவது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள் தான் வெள்ளிக்கிழமை. இந்த நாளில் இந்த அக்ஷய திருதியும் இருப்பதனால ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயினுடைய வழிபாடுகளை நாம் செய்யலாம். எளிமையான முறையில் வழிபடலாங்க. இப்படி தான் நானுமே என்னோட வீட்டில் வழிபட போகிறேன். அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் மகாலட்சுமி தாயாருடைய புகைப்படமோ இல்லை சிலையோ இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சிலைக்கு அபிஷேகம் பண்ணுங்க. ஏன்னா இந்த நாளில் நம்ம அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் முடிஞ்ச வரைக்குமே நீங்கள் அபிஷேக பொருட்களை வைத்து 3, 5 என்று ஒற்றைப்படையில் நீங்கள் அபிஷேகம் பண்ணலாம். அபிஷேகம் பண்ணும்பொழுது மகாலட்சுமியினுடைய நாமவழிகளை சொல்லிக்கொண்டே நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்க. அவர்களுக்கு பிடிச்சமான மல்லிகை பூக்களை வச்சு நீங்கள் பிரார்த்தனையை வச்சுக்கோங்க. நாளைக்கு தங்கம் மட்டும்தான் வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விதிமுறையும் கிடையாது. தங்கத்திற்கு இணையாக சொல்லக்கூடிய செல்வங்களை வாங்கலாம். அதாவது நம்ம வீடு கட்டதாகட்டும், அப்படி இல்லைன்னா புதியதாக ஒரு தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னாலும் நம்ம நாளைய தினத்தில் தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. ஏன்னா அக்ஷய திருதியை, அக்ஷயம் என்றாலே பெருகுதல். அதாவது நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயமானது நாளைய தினத்தில் செய்யும் பொழுது அது நமக்கு பல மடங்கான பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். நம் வாழ்க்கையில் செல்வ வளங்களை அது பெருக்கி கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு பல மடங்கு பலனை தரும் அப்படின்னே சொல்கிறாங்க. தங்கம் வாங்கினா நமக்கு தங்கம் மென்மேலும் சேர்ந்து கொண்டே போகும். தங்கத்திற்கு இணையான பொருட்களையும் நம்ம வாங்கலாம். ஒரு சிலரால் மட்டும்தான் தங்கம் வாங்க முடியும். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் தங்கத்தினுடைய விலை அதிகமாவதற்கு ஏற்ப எல்லாராலையுமே தங்கம் வாங்கவே முடியாது. அதனால் முடிந்த வரைக்கும் தங்கம் வாங்குறவங்க வாங்கட்டும். வாங்க முடியாதவர்கள் நிச்சயமாக இந்த பொருட்களை நீங்கள் வாங்கலாம். அது எந்தெந்த பொருள் எந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போது மகாலட்சுமி தாயாருக்கு இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அதை ஒரு நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மகாலட்சுமி தாயாரை அழகாக அலங்கரிச்சுட்டு அவர்களுக்கு மஞ்சள் சந்தனம் எல்லாமே கலந்து நீங்கள் பொட்டு வைத்து அழகாக அவங்கள நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம். அப்படி உங்ககிட்ட சிலை இல்லை அப்படின்னாலும் வீட்டில் மகாலட்சுமி தாயினுடைய புகைப்படம் இருக்கும் இல்லையா, அதை நல்லா பன்னீரை வச்சு தொடச்சிட்டு அதற்கு பிறகு மஞ்சள் சந்தனம் கலந்து நீங்கள் பொட்டு வச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு நறுமணம் நமக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வச்சுட்டு அதுக்கு பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த மலரான மல்லிகை மலர்களை இப்போ நீங்கள் வாங்கி வைக்கலாம். கண்டிப்பாக மல்லிகை மலர் வையுங்க. ஏன்னா மல்லிகை மனமானது எந்த அளவுக்கு வீசுகின்றோ அது போல் நம் வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு நிலையை இந்த பூஜை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பூஜையை நம்ம செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அது எல்லாமே நீங்குவதோடு இல்லாமல் மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகமும் நம்ம இல்லத்தில் கிடைக்கும். இதை நம்ம இந்த பூஜையை நம்ம இப்படி செய்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன்ஸ் கிடைக்குங்க. இந்த வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். சரி, மகாலட்சுமியுடைய வழிபாடு அப்படிங்கிறதுனால நிறைய இருக்குது. அதில் உங்களுக்கு ஏதாவது பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்து கூட நீங்கள் பூஜையை அழகாக செய்யலாங்க. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாளைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த அபிஷேக வழிபாடை நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுக்கிரை உரை நேரத்தில் கூட நீங்கள் அபிஷேகம் கண்டிப்பாக செய்யலாம். அதே போல் மகாலட்சுமி கடலில் இருந்து தோன்றியவர்கள். அதனால் அந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு நம்ம எப்போவுமே வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டில் வாங்கி வச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ வளமானது பெருகி கொண்டே இருக்கும். ஏன்னா மகாலட்சுமி கல்லுப்பில் தான் வாசம் செய்கிறாங்க. அவர்களுக்கு பிடித்தமான பொருட்கள் நிறையவே இருக்குது. அதில் ஒரு சில பொருட்களை நம்ம இந்த நேரத்தில் வாங்கி வைக்கிறதுனால நம்ம வீட்டில் செல்வ வளம் நிச்சயமாகவே பெருகும் அப்படின்னே சொல்லலாம். இப்போது வருடாந்தோறும் வரக்கூடிய இந்த அக்ஷய திருதியினால் ஒவ்வொரு வருடமும் நமக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகமே இல்லை என்று கவலைப்பட்டு இருக்கிறவங்க கூட நாளை வரக்கூடிய இந்த நேரத்தில் நீங்கள் கல்லுப்பு வாங்கி வைத்து பூஜை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக அடுத்த வருடத்தில் ஒரு குண்டுமணி தங்கமாவது உங்களால் வாங்க முடியும். மகாலட்சுமியினுடைய அருட்கடாட்சியமும் உங்கள் இல்லத்தில் நிரந்தரமாகவே கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. இப்போது நாளை காலை பார்த்தீங்கன்னா 8:56 மணியிலிருந்து 10:37 மணி இந்த நேரத்தில் நல்ல நேரமாக, அதாவது இந்த உப்பு வாங்கக்கூடிய ஒரு நேரம், அந்த நேரத்தில் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த நேரத்தில் போய் கடையில் உப்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஏற்கனவே மளிகை ஜாமான் வாங்கும்போது உப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த உப்பு அந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்தாதீங்க. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் போய் கடையில் போயிட்டு வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை ரூமில் வச்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்க. அப்படி இந்த நேரத்தில் உங்களால் வாங்க முடியலை அப்படின்னா மதியம் வந்து 12:18 மணியிலிருந்து 1:59 இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். மாலை வந்து 5:21 மணியிலிருந்து 7:20 மணி வரைக்கும் இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தில் இந்த பொருட்களை நீங்கள் வாங்கி வைக்கலாம். மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்கள்னு சொல்லக்கூடிய முதல் பொருள் பார்த்திங்கன்னா உப்பு வாங்கி வைக்கலாம், அல்லது சர்க்கரை வாங்கி வைக்கலாம். மஞ்சள், குங்குமம், மல்லிகைப்பூ இந்த மாதிரி வாசனை நிறைந்த பொருளும் வாங்கி வைக்கலாம். அப்படி உங்களால் முடியலன்னா வெல்லம் வாங்கி வைக்கலாம். எது உங்களால் முடியுமோ கண்டிப்பாக எல்லா பொருட்களையுமே வாங்கி நீங்கள் பூஜை அறையில் வையுங்க. இல்லை ஏதாவது ஒரு பொருளை மட்டுமாவது நீங்கள் வாங்கி வைக்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா கல்லுப்பு, மஞ்சள் இந்த 2 பொருளையுமே நிச்சயமாக வெள்ளிக்கிழமையில் வாங்கி பூஜை அறையில் வச்சுட்டு சுக்கிர உரையில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நான் பயன்படுத்துவேன். ஸோ இந்த முறையில் நீங்கள் வந்து பயன்படுத்தி பாருங்கள். உங்களால் முடிந்தால் மகாலட்சுமி தாயாருக்கு திருவிளக்கு பூஜை பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு முடியலன்னா இந்த மாதிரி எளிமையான பூஜையை நீங்கள் பண்ணலாம். இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி விநாயகருடைய நாமங்களை சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஓம் கம் கணபதியே நமகன் மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கலாம். மகாலட்சுமிக்கு இந்த நேரத்தில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சு நெய்வேத்தியமாக வச்சுட்டும் நீங்கள் பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பழங்களை வைத்து கூட நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம். இதுவும் உங்களால் நெய்வேத்தியம் செய்து படைக்க முடியும் அப்படின்னா சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம், அதே மாதிரி கல்கண்டு சாதம், இது போல் உங்களால் என்ன நெய்வேத்தியம் செய்ய முடியுமோ அதை செய்து நீங்கள் வந்து பிரார்த்தனையை செய்யலாம். இந்த நாளில் நம்ம மகாலட்சுமி தாயினுடைய வழிபாடுகளை செய்வதோடு இல்லாமல் குபேரருடைய வழிபாடும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து திருவிளக்கு பூஜை பண்ணலாம். எது உங்களுக்கு இந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இந்த மாதிரி சில்லறை நாணயங்களை 108 நாணயங்கள் வைத்து அவர்களுடைய நாமங்களை சொல்லலாம். கனகதார ஸ்தோத்திரத்தை நாளை வந்து நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இதுபோல் மகாலட்சுமிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி நம்ம வழிபடும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்துல வந்து மகாலட்சுமியானவள் வாசம் செய்வாள். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு வந்து சாம்பிராணி தூபம் போடுவதை நீங்கள் கண்டிப்பாக மறக்கக்கூடாது. வெள்ளிக்கிழமை தோறும் சாம்பிராணி தூபம் போடுவது நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய நேர்மறையான ஆற்றலை அதிகரிப்பதோடு இல்லாமல் எதிர்மறை ஆற்றலை விலக்கி வைக்கவும் செய்யும். அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்து நாளை இந்த முறையில் வழிபட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் நல்லதொரு மாற்றமும் செல்வ வளங்களுமே பெருக ஆரம்பிக்கும். குறிப்பாக நாளைக்கு வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்குமே வந்து அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு 3 பேருக்காவது உங்களால் இயன்ற அளவு உணவு தானம் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீர் தானம் பண்ணுங்கள். என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்யுங்க. அது உங்களுக்கு பல மடங்கு புண்ணிய பலன்களை சேர்ப்பதோடு இல்லாமல் செல்வ வளத்தை வந்து நிச்சயமாக தரும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.